الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. இன்றைக்கு ஓதிக்காட்டின ஓதப்பட்ட சூரா ஹுஜராத்தில் ஜாரியாத், அடுத்தது வத்தூருடைய சில ஆயத்துக்களுடைய தஃப்சீரில் பார்ப்போம். கால ஃபமா ஹத்புக்கும் அய்யுஹல் முர்சலூன், தூதுவர்களே நீங்கள் எதற்காண்டி வந்திருக்கின்றீர்கள், உங்களுடைய செய்தி என்னான்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மலக்குமார்களிடத்தில் கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி அந்த சம்பவம் தொடங்குது. ஹல் அதாக ஹதீஸ் உபைஃப் இப்ராஹிம் அல் முக்ரமீன், நபியே உங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சங்கையான அந்த ரசூல்மார்களுடைய தூதுவருடைய விருந்தாளிகளுடைய செய்தி தெரியுமான்னு அல்லாஹ் கேட்குறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சங்கையான விருந்தாளுடைய செய்தி தெரியுமா? இது தஹலு அலைஹி ஃபகாலு சலாமா, அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் வந்த பொழுது ஃபகாலு சலாமா, அவர்கள் சொன்னார்கள் சலாம், அஸ்ஸலாம் அலைக்கும்னு சொன்னாங்க. இவங்க கால சலாமுன், இவங்க சொன்னாங்க அஸ்ஸலாம் அலைக்கும், வலைக்கும் அஸ்ஸலாம், வலைக்கும் சலாம் உண்டாகட்டும். கௌமு முன்கருன், கௌமு முன்கருன்னு சொன்னால் இவங்க அறியப்படாத அறிமுகம் இல்லாத கூட்டத்தினர்னு சொன்னாங்க. அவங்க மனசு நினச்சி கொண்டாங்க அல்லது சொன்னாங்க. அது வந்தது மலக்குமார்கள் தான் வந்தாங்க. அழகான வாலிபருடைய உருவத்தில், கொஞ்சம் கம்பீரமான தோற்றத்தில் அழகான வாலிபர்கள் 3 பேர் வந்தாங்க. அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாமும் தான் அந்த வாலிபருடைய உருவங்களில் வந்தாங்க. விருந்தாளிகள் வந்தாப்பில் சலாம் சொன்னாங்க. இவங்க வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லி வரவேற்றுட்டு உட்கார சொல்லிட்டு அப்படியே அவசரமாக வீட்டுக்குள்ளால போனாங்க. போய் விருந்து உபசரிக்கிறதுக்காக அவசரமாக தயாரிச்சுட்டு வந்தாங்க. ஃபராக இலா அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்தின் பக்கம் விரைவாக சென்றாங்க. விரைவாக போய் உணவு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபஜா பிஇஜ்லின் சமீன், கொளுத்த ஒரு கண்டு குட்டி, அதை அறுத்து அதை பொறிச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபகர்ரபஹு இலைஹிம் கால லா தஅக்குலூன், அதை அவங்களுக்கு முன்னால் வச்சு முற்படுத்தி சொன்னாங்க, லா தஅக்குலூன், நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கண்ணியமாக கேட்டாங்க. இப்போ இதில் அல்லாஹு தஆலா விருந்தோம்பலுடைய ஒழுக்கத்தையும் எங்களுக்கு படித்து தாரான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விருந்தாளிகளை வரவேற்றாங்க. அடுத்தது அவங்கள எப்படி கண்ணியப்படுத்தினாங்க. உடனே போனாங்க. போய் நல்ல சிறந்த உணவாக ஆட்டை பொறிச்சு அல்லது மாட்டை பொறிச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபகர்ரபஹு இலைஹிம், சாப்பாடை வச்சுட்டு வாங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்கன்னு கூட சொல்லலை. ஃபகர்ரபஹு இலைஹிம், விருந்தாளி வந்தால் நாங்கள் ட்ரேயில் பாத்திரத்தில் வச்சு அவனுக்கு முன்னால் கொண்டு போய் வைக்கணும், அவங்களுக்கு முற்படுத்தணும். அவங்கள வந்து எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறதல்ல முறை, நாங்கள் அவங்களுக்கு எடுத்து கொண்டு வைத்து கொடுக்கணும். அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் படித்து தராங்க. அதுக்கு பிறகு விருந்தாளியை பார்த்து சாப்பிடுங்கன்னு சொல்லதல்ல, சாப்பிட மாட்டீங்களான்னு கண்ணியமாக சாப்பிடுங்களே, கண்ணியமாக கேட்கணும். இந்த ஒழுக்கத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு படித்து தரேன். என்ன மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழியில் வந்த உம்மத்தினர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நிறைய சுன்னத்துகள், நிறைய வழிமுறைகள் எங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்குது. உதாரணமாக இப்போ ஹஜ்ஜுடைய அமல்களை பார்த்தா அதிகமாக அவங்களுடைய குடும்பத்தினர் செஞ்ச தியாகம், செஞ்ச அமல்கள் தான். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நிறைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிமுறைகளை அவங்க பின்பற்றினாங்க, எங்களுக்கும் போதிச்சிருக்கிறாங்க. விருந்துடைய விஷயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய முன்மாதிரியானவங்க. அவங்க பொதுவாக விருந்தாள் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க. யாருமே வராட்டி தேடி போவாங்க, வழியில் எங்கேயாவது போய் தேடி பார்த்து யாரையாவது கூட்டிகிட்டு வந்து சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு தடவை ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்ற நேரம் சொன்னாங்க, சம்மில்லா, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி சாப்பிடுங்க. அவன் சொன்னான், யார் அந்த அல்லாஹ், எனக்கு தெரியாது, நான் அவன் பேரை சொல்ல மாட்டேன்னு சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் உன்னை படைத்தவன், உனக்கு உணவு தாரவன், இல்லை எனக்கு அப்படி ஒருத்தரையும் தெரியான்னு சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோவம் வந்துச்சு. அப்படின்னா நீ இந்த சாப்பிடக்கூட நீ எழுப்பிட்டு போன்னு வரட்டுட்டாங்க. அல்லாஹ்வுடைய பேரை சொல்ல மாட்டேன்னு சொல்கிறேன். அப்போ அவர் போயிட்டார். அல்லாஹ் தஆலா வஹி இறக்கினான், இப்ராஹிம், இந்த வயசானவன் பல வருடங்களாக என்னுடைய பேர் சொல்லாமலே நான் அவனுக்கு ஒவ்வொரு நேரம் உணவு கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒரு நேர சாப்பாடு நீங்கள் எந்த பேரை சொல்ல, நீங்கள் வானன்னு சொல்கிறது நீங்கள் யார், நீங்கள் போய் அவரை கூட்டிகிட்டு வாங்க.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விரைஞ்சி போனாங்க. அவசரமாக போய் அவரை தேடி பிடிச்சி வாங்க 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 வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னார். இப்போ தானே நீங்கள் என்னை விரட்டி நீங்கள் திரும்ப கூப்பிட்றீங்களேன்னு கேட்டார். சொன்னாங்க, இந்த அல்லாஹ் உன்னுடைய விஷயத்தில் எனக்கு சிஃபாரிசு செஞ்சான், என்னை கண்டிச்சான், உன்னை கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு கொடுக்க முடியும் சொன்னான். அப்படியா? அந்த அல்லாவுடைய பேரை சொல்ல நான் மறுத்ததுக்கு தான் நீங்கள் என்னை விரட்டினீங்க, அவனே எனக்கு சிஃபாரிசு செஞ்சு உங்களை கண்டிச்சு என்னை விர சொன்னானா? அப்படின்னா அந்த அல்லாவை நான் அறியாமல் இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது பெரிய மடத்தனன்னு சொல்லி உடனே கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துடைய விருந்தோமல் அடுத்து அல்லாஹுடைய இரக்கத்தன்மை, அல்லாஹ் எவ்வளோ பெரிய இரக்கம் உள்ளவன் என்ற சிஃபத் இந்த சம்பவத்து மூலமாக தெரிய வருது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வஹி இறக்கினான். ஹதீஸ்லையும் வருது. நான் சொன்னேன், தாவூத் என்னிடத்தில் இருக்கக்கூடிய தண்டனைகளை பற்றி முஸ்லீம்களுக்கு மூமின்களுக்கு தெரிஞ்சாங்கண்டா யாருமே அந்த சொர்க்கத்தை ஆசைப்பட மாட்டாங்க, என்னை பயப்படுவாங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னான். இதே மாதிரி என்னிடத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கத்துடைய இன்பங்கள், ஒன்று நரகத்துடைய தண்டனையை வச்சு விளங்கினவங்க பயப்படுவாங்க, சொர்க்கத்தை ஆதரவு வைக்க மாட்டாங்கண்டு. சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் நான் எதை தயாரித்து வச்சிருக்கிறேன்னு காஃபிர்களுக்கு தெரிஞ்சால் யாருமே அந்த சொர்க்கத்துக்கு போக அந்த ஆசை வைக்காமல் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு அல்லாஹு தஆலா காஃபிரான் அடியார்களோடு அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் தான். அதனால தான் அவர்களுக்கு உணவளிக்கிறான், உபகாரம் செய்கிறான். இந்த சம்பவத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட மாட்டீங்களான்னு கேட்டாங்க. அவங்க சாப்பிடலை. சாப்பாடு அவனுக்கு கை நீளுதில்லை, சாப்பாட்டு பக்கம் வருதில்லை. அப்போ பார்த்து இவங்க பயந்தாங்க. ஃபௌஜஸ மின்ஹும் ஹீஃபா, அவங்கள கண்டு பயந்தாங்க. அலுலா தஹப், மலக்குமார்கள் சொன்னாங்க, நீங்கள் பயப்படாதீங்க. வபஷ்ஷரூஹு பி குலாமின் அலீம், ஒரு அறிவாளியான ஒரு குழந்தையை கொண்டு அவங்களுக்கு நன்மாராயன்னு சொன்னாங்க. ஒரு அறிவுள்ள புத்திசாலியான குழந்தை உங்களுக்கு கிடைக்கும் என்று நன்மாராயன்னு சொன்னாங்க. அவங்க யார்? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவனோட மனைவி, அவங்க மூலமாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்ற குழந்தை கிடைக்கும் என்று நன்மாராயன்னு சொன்னாங்க. இந்த நன்மாராயத்தை கேட்டோன்னு அவன் மனைவி வந்தாங்க, சொன்னாங்க, யா வைலத ஆலிது, கை சேதமே, நான் எனக்கு குழந்தை பிறக்குமா? இந்த ஆயத்தில் வருது. அவர் சொல்கிறா, அந்த பெண்மணி வாராங்க வந்து சொன்னாங்க, ஃபாக்பலத் இம்ராத்துஹு ஃபி சர்ரத்தின், அந்த பெண் வேகமாக வந்தாங்க, வந்து சத்தமாக பேசிக்கொண்டு வாரா, இந்த செய்தியை கேட்டுட்டு கத்திட்டு வாரா. ஃபசக்கத் வஜிஹா, வாயில் அடிச்சுக்கொள்றா, தலையில் அடிச்சுக்கொள்றா. வக்காலத் அஜூசு நாக்கீம், நான் ஒரு மலட்டு கிளவி, மலடான ஒரு கிளவி நான். அப்படின்னா இவ்வளோ காலம் வயோதிபத்தில் முதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, வாலிபத்தில் எனக்கு குழந்தை கிடைக்கிறல மலடி நான், இப்போ வயோதிபத்தில் முதிர்ச்சியில் இருக்கிறேன், இந்த நேரத்தில் எனக்கு குழந்தை கிடைக்குமான்னு கேட்டா. மலக்குமார் சொன்னாங்க, காலு கதாலிக்கு, விஷயம் அவ்வாறு தான். கால ரப்புக்கு, உங்கள் ரப்பு சொன்ன விஷயம் இது. இன்னஹுல் ஹக்கீம் அல் அலீம், அவன் அனைத்தையும் அறிந்தவன், ஹிக்மத்துள்ளவன், அதனால் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். இதில் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு இப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து சம்பவம் சூரா ஆல் இம்ரான்ல வந்துச்சு. அவங்களுடைய வயோதிபத்துடைய காலத்தில் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். இதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹு தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். இது கொஞ்சம் முன்னாடித்தான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அவங்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை பாக்கியம் இருக்கல்ல, அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த மலக்குமான் நன்மாராயன் சொன்னாங்க, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி அல்லாஹு தஆலா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை குழந்தையாக கொடுத்தான். அப்போ அதுக்கு பிறகு தான் கேட்டாங்க, ஃபமா ஹத்துபுக்கும் ஐஹல் முர்சலூன், நபிமார் தூதுவர்கள் உங்களோட செய்தி என்ன, எதுக்காண்டி வந்திருக்கிறீங்க? இப்போ விளங்கிட்டது நன்மாராயன் சொன்னாங்க, அல்லாவுடைய புறத்திலிருந்து இவங்க மலக்குமார்கள் தான், அல்லாவுடைய தூதுவர்கள் தான் என்ற விளங்கி கொண்டு கேட்டாங்க, எதுக்காண்டி வந்திருக்கிறீங்க? அவன் சொன்னாங்க, காலு இன்ன உருசின்னா இலா கௌமி முஜ்ரிமீன், நாங்கள் ஒரு குற்றம் செய்த ஒரு சமுதாயத்தின் பக்கம் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றோம், அவங்களின் பக்கம் நாங்கள் வந்திருக்கிறோம். அவர் யார்? லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தினர். அவர்கள் அந்த காலத்தில் மிக பெரும் பாவம் செஞ்சாங்க. ஹோமோசெக்ஸ், ஓரின சேர்க்கை, ஆண்களோட தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொண்டாங்க. இந்த முதலாவது பாவம், இந்த பாவத்தை அவங்க தான் செஞ்சாங்க. அப்போ அவங்களை அழிக்கிறதுக்கான அல்லாஹு தஆலா எங்களை அனுப்பியிருக்கிறான். லினுர்சில் அலைஹிம் ஹிஜாரத்தம் மின் தீன், எதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம்டா, அவர்கள் மீது களிமண்ணாலான, சுட்ட களிமண்ணாலான கல்லுகளை எறிகிறதுக்கான வந்திருக்கிறோம். முஸவ்வமத்தன் இந்த ரப்பிக்கல் முஸ்ரிஃபீன், அதில் அந்த எல்லை மீறி அநியாயம் செஞ்ச மக்களுடைய ஒவ்வொரு கல்லுலையும் பேர் எழுதப்பட்டிருக்கு, இன்னாருடைய மகன் இன்னார் மீது இந்த கல் விழுந்து.
வானத்திலிருந்து கல்லு மலை பொழியுது. ஒவ்வொருத்தருடைய அடையாளம் இடப்பட்டு பேர் எழுதப்பட்ட கல்லுகள் அவரார வந்து தாக்கிச்சுது. ஃபாஹ்ரஜ்னா மன் கான ஃபீஹா மினல் முஃமினீன். எனவே அந்த ஊரில் கல்லு மலை பொழிய போகுது என்பதனால அல்லாஹு தஆலா மூமின்களை அங்கிருந்து வெளியாக்கினான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் வெளியாகிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க அவங்களை ஏற்றுக்கொண்டவங்க. ஃபமா வஜத்னா ஃபீஹா கைர பைத் மினல் முஸ்லிமீன். முஸ்லீம்களிலிருந்து ஒரு வீட்டை தவிர வேறு எதை நாங்கள் பெற்றுக்கொள்ளலை. அப்படின்னா லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீடு மட்டும்தான் இருந்துச்சு, மற்றெல்லாம் காலி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியாகிட்டாங்க. வத்தரக்னா ஃபீஹா, அதுக்கு பிறகு அவங்க அழிக்கப்பட்டாங்க. நீண்ட சம்பவம் இது குர்ஆனில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறான். இப்போ இந்த அவங்களை அழித்த சம்பவத்தில் ஃபமா வஜத்னா ஃபீஹா கைர பைத் மினல் முஸ்லிம் வத்தரக்னா ஃபீஹா ஆயத்தன் இல்லதின் யஹாஃபூன அஸாபல் அலீம். பயங்கர நோவினை வேதனை யார் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு இதில் ஒரு பெரிய ஒரு முன்மாதிரி அத்தாட்சி நாங்கள் வச்சுருக்கிறோம். அப்போ அந்த ஊர் அல்லாஹு தஆலா எந்தளவுக்கு அவர்கள் மீது கோவப்பட்டான்னு சொன்னால், கல் மலையை பொழிஞ்சு அதோடெல்லாம் அழிஞ்சிட்டாங்க. அதுக்கு பிறகு கூட அல்லாட கோவம் தனியல்ல. அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த ஊரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தில் அனுப்பி அந்த ஊரை தூக்க சொன்னான். அவங்க தன்னுடைய இறக்கையிட ஒரு மூலையால் ஒரு ரிவாயத்துப்படி 40 கிராமங்கள், இன்னொரு ரிவாயத்துப்படி 7 கிராமங்கள் ஊர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் இருந்த பகுதி, நபி அனுப்பப்பட்ட பகுதி. அந்த 7 கிராமங்களையும் தன்னுடைய 600 இறக்கையில் ஒரு இறக்கையுடைய ஒரு நுனியால் ஒரு ஓரத்தால் தூக்கினாங்க. சும்மா லேசாக தூக்கினது எந்த அளவுக்குண்டா வானத்துக்கு கிட்ட போச்சு. அந்த ஊருடைய சேவல்கள் கத்துற சத்தம் அரிசிக்கு கேட்டுச்சு. அந்த அளவுக்கு மேலே தூக்கி அப்படியே பிரட்டி அடித்தாங்க. இன்றைக்கு டெட் சி இருக்குது, சாக்கடல். அந்த ஊருக்கு மேலே தான் அந்த கடல். அந்த ஊர் அப்படியே புரட்டப்பட்டு அதுக்கு மேலே தான் அந்த சாக்கடல் இருக்குது. இன்று வரைக்கும் அந்த 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 சாக்கடலில் யாரும் எந்த ஒரு உயிரினமும் கிடையாது. ஒரு மீனோ தவளையோ எதுவும் உயிர் வாழ முடியாத அளவுக்கு அந்த தண்ணி மோசமான நிலைமையில் இருக்குது. இன்றைக்கும் அல்லாஹு தஆலா அந்த டெட் ஷியை பஹ்ருல் மௌத்துடைய கடல்னு சொல்லுவாங்க, சாக்கடல்னு சொல்லுவாங்க தமிழில், ஒரு படிப்பினையாக எல்லாம் வச்சிருக்கிறான். இன்றைக்கி அந்த பகுதியில் போனவங்களுக்கு விளங்கு, ஜோர்டானுடைய அந்த பார்டர் எங்கெங்கே இருக்குது அந்த பகுதி, போனவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு படிப்பினைக்கு ஒரு இடமாக இந்த இடத்துல ஆக்கி வச்சிருக்கிறான். சரி, இதே மாதிரி அல்லாஹு தஆலா அடுத்த சம்பவங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சமுதாயத்தை அழித்ததையும், ஃபிரௌன் இடத்துல அவங்க போனாங்க, சொன்னாங்க, ஏற்றுக்கொள்ளலை, அவங்களை அழிச்சதெல்லாம் சொல்கிறாங்க. வஃபி மூசா இது அர்சல்னா இலா ஃபிரௌன பி சுல்தானி முபீன். மூசாவை ஃபிரௌனுக்கு நாங்கள் அனுப்பினோம், தெளிவான அத்தாட்சியோடு அனுப்பினோம். அதுலேயும் உங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்குது, அத்தாட்சி இருக்குது. ஃபத்தவல்லா பிருக்குனிஹி, அவன் தன்னுடைய பவரை வச்சு, தன்னுடைய ஆட்சியுடைய சக்தியை வச்சு, தன்னுடைய ஆட்சியுடைய விசாலத்தன்மையை வச்சு அவன் புறக்கணித்தான். வக்கால சாஹிருன் அவ் மஜ்னூன், சொன்னான் இவன் ஒரு சூனியக்காரன் அலை பைத்தியக்காரன். 2ல் 1 தாண்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னான். அல்லாஹ் சொல்றான் ஃபஅஹத்னாஹு வஜுனூதஹு, அவனையும் அவனுடைய படையையும் பிடிச்சோம். ஃபனபத்னாஹு ஃபில் யம், கடலில் தூக்கி எறிஞ்சோம். வஹுவ முலீம், கேவலப்பட்டு செத்து போனான். இது பெரிய சம்பவம், குர்ஆனில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹ் சுருக்கமாக எங்களுக்குள்ள படிப்பினைக்கு ஒவ்வொரு விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தணும். வஃபி ஆதின் இத அர்சல்னா அலைஹிம் ரீஹல் அகீம், இதே மாதிரி ஆது சமுதாயத்தினர், இவர்கள் மன் அஷத்து மின்னா குவா, எங்களை விட சக்தியில் மிகச்சவங்க யாருன்னு கேட்டாங்க. மிகப்பெரிய சக்தியெல்லாம் கொடுத்துருந்தா மரங்களை கூட பிடுங்குவாங்க. சில ரிவாயத்துப்படி 12 முழம் உயரமாக இருந்தாங்க, 12 முழம் உயரமாக, சில ரிவாயத்துப்படி 60 முழம் உயரமாக இருந்தாங்க. ஆது சமுதாயத்தை நல்லா பெரும் சக்திவாளர்களாக படைத்திருந்தாங்க. அந்த சக்தியை கண்டு அதை பவரை வச்சு அவங்க பெருமை அடித்தாங்க, இறைவனை ஏற்றுக்கொள்ளலை. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உபதேசம் செஞ்சாங்க. யாது கூட்டத்தினரே, என்னுடைய சமுதாயத்தினரை அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க, அல்லாஹ் உங்களுடைய சக்தி மிக்கவன், உங்களுடைய சக்தியை தந்தவன் அவன் தான், அவனை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க அதை ஏற்றுக்கொள்ளலை. எங்களை விட சக்தி மிக்கவங்க யார் இருக்கிறாங்க, எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பெரிய படை எதுவும் அனுப்பல, இது அர்சல்னா அலைஹிம் ரீஹல் அகீம், நாங்கள் மலட்டு காற்றை அனுப்பினோம். மலட்டு காற்றுண்டா அந்த காற்றுல எந்த பிரயோஜனம் இல்லை, நாசம்தான் அழிக்குது. அப்படியான காற்று கொஞ்சம் அனுப்பினோம். சில ரிவாயத்துகள் வருது, அல்லாஹு தாலா ஆது சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு அனுப்பின காற்று இருக்கிறதே, அந்த மாட்டுடைய மூக்கு இருக்குதே, அந்த மூக்குடைய ஓட்டி அளவு காற்றெல்லாம் தன்னுடைய ஹசானிலிருந்து திறந்துவிட்டான். எவ்வளோ பயங்கரமான காற்றுண்டால், மா ததர் மின் ஷையின் அத்தத் அலைஹில்லா ஜாலத்துஹு கர்ரமீன், அந்த காற்று எந்த பக்கமெல்லாம் போச்சோ அதெல்லாம் அப்படியே தூள் தூளாக ஆக்கி விட்டுது, எதையும் விட்டு வைக்கல. கஅன்னஹு மஅஜாஸு நஹ்லின் ஹாவியா,
அவர்கள் அந்த பெரும்பெரும் பேரிச்ச மரங்கள் எல்லாம் அப்படியே கீழே விழுந்திருந்தால் எப்படி இருக்குமோ, அவங்க ஜடா முடிகெல்லாம் வளர்த்துருந்தானுங்க, அப்படியே முடிகள்லாம் விழுந்து பரவி எல்லாம் செத்து கிடந்தானுங்க ஒரு காற்றுல. அல்லாஹ் எல்லாரையும் அடித்தான். அல்லாஹ் சக்தி மிக்க. இதுவும் அல்லாஹுத்தாலா நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறான். வஃபி சமூத் இது கீழ லஹும் தமத்தோ இலா ஹீன். இதே மாதிரி சமூது கோத்திரத்தினர், சமூத் கோத்தினர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, நிறைய உபதேசம் செஞ்சாங்க. இவங்களும் சக்தி மிக்கவங்க, மலைகளை குடைந்து வீடுகளை கட்டினவங்க. இவங்களும் அல்லாஹ்வுடைய பேச்சை ஏற்றுக்கொள்ளலை, நபியோட பேச்சை ஏற்றுக்கொள்ளலை. நபி சொன்னாங்க, இது கீழ லஹும் தமத்தோ ஹத்தா ஹீன், உங்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குது, கொஞ்சம் உலகத்தில் இன்னும் அனுபவிங்க, திருந்தல்லாட்டி கொஞ்ச நாளைத்தான் அல்லாஹ்வுடைய வேதனை வரும். ஃபஅத்தவனா அம்ரி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவங்க மாறு செஞ்சாங்க, எல்லை மீறினாங்க. ஃபஅஹதத்துஹும் ஸாயிகத்து வஹும் யன்ஸுரூன், அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சத்தத்தை தான் அனுப்பினான். இவங்க மலைகளை குடைஞ்சு எதுக்கு வீடு கட்டினாங்கண்டா, ஆது சமுதாயத்தினரை காற்று அழிச்சது. அப்போ காற்று வெளியிருந்தால் தானே எங்களை தாக்கும், நாங்கள் மலைகளுக்குள்ளால வீடு கட்டி கொண்டிருப்போம், இப்போ காற்று மலைக்குள்ளால் வந்து ஒன்று செய்யாது என்ற மடத்தனமாக யோசித்தாங்க. அல்லாஹு தாலா காற்றைத்தான் அனுப்பொண்டு இல்லை, அல்லாஹு தாலா வெள்ளத்தை அனுப்பொண்ட அவசியம் இல்லை. அல்லாஹ் என்ன செஞ்சான், ஒரு சத்தத்தை அனுப்பினான். ஒரு மலைக்கு வந்து ஒரு சத்தம் ஒன்று போட்டாங்க, எல்லாருடைய காது வெடித்து செத்து போனாங்க. வஹுமியந்துருன், அந்த சத்தம் வந்துச்சு, எல்லாரும் செத்து போனாங்க. எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போல கீழே விழுந்து காது வெடித்து செத்தாங்க. வமஸ்ததாமின் கியாமின் வமாக்கான் முன்தசரின், அவங்களுக்கு எலும்பி நிற்க கூட முடியலை, கீழே விழுந்து செத்துட்டாங்க. வமாக்கான் முன்தசரின், அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க யாருமே இல்லை. இதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், கௌம நூஹ் மின் கபல், இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு கூட்டத்துக்கு முன்னாடி நூஹுடைய சமுதாயத்தை நாங்கள் அழித்தோம். மெஜாரிட்டி நாங்கள் அதிகமாக இருக்கிறோம் என்ற கர்வம் இருந்துச்சு அவங்களுக்கு, அவங்கள நாங்கள் வெள்ளத்தால் அழித்தோம். இன்னஹும் கானு கௌமன் ஃபாசிகின், அவங்க கெட்ட மனிதர்களாக இருந்தாங்க. இதையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒரு படிப்பினையாக சொல்கிறான். அடுத்த சூறால வத்தூரில் அல்லாஹு தாலா சில விஷயங்கள் மீது சத்தியம் பண்ணுகிறான். வத்தூரி வ கிதாபி மஸ்தூர். வத்தூர்னு சொன்னால், தூர்னா மலைக்கு சொல்கிறது, தூர் சீனாக்குன்னு சொல்கிறது. சீனா மலை, தூர் சீனா, சீனா மலை தான் தூர் சீனா. நாங்கள் தூர் சீனா மலைன்னு சேர்த்து சொல்லிடுறோம். தூர்னு சொன்னால் எந்த மலைகளில் மரங்கள் இருக்கோ அதுக்கு பேர் தூர், எந்த மலைகள் மீது மரங்கள் இல்லையோ அதுக்கு பேர் ஜபல். அப்போ அரபியில் தூர்ன்னு சொல்கிறது மரங்கள் உள்ள மலைகள். அப்போ தூர் சீனா மலை அப்படி தான் இருந்துச்சு, அதனால் தூர் சீனா. சீனா மலையோட பேர் சீனா என்ற தூர், அந்த மலை இருக்குது, அது மரங்களோட மரமாக இருந்துச்சு, மலையாக. அதில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா நுபுவத்தை கொடுத்தாங்க, அங்கே எல்லாம் பேசினாங்க. இங்கே எல்லாம் சத்தியம் பண்ணது மரம் உள்ள மலைகளின் மீது. கிதாபி மஸ்தூர், இந்த மாதிரி எழுதப்பட்ட ஏடுகள் மீது, வேதங்கள் மீது, கிதாபுகள் மீது. ஃபி ரக்கி மன்ஷூர், விரிக்கப்பட்ட தோலாலான ஏடுகள் மீது. வல் பைத்துல் மஅமூர், இதே மாதிரி பைத்துல் மஅமூர் மீது சத்தியமாக. பைத்துல் மஅமூர் இருக்குதே, இது 7வது ஒவ்வொரு வானத்திலையும் காபத்துல்லா மாதிரி மலக்குகள் தவாஃப் செய்யக்கூடிய வீடு இருக்குது. காபத்துல்லா மாதிரி பள்ளிவாசல் இருக்குது, அதை சுற்றி மலக்கில் ஒவ்வொரு நாள் தவாஃப் செஞ்சு கொண்டு இருப்பாங்க. பைத்துல் மஅமூர் என்று சொல்வது 7வது வானத்தில் இருக்கக்கூடியது. ஒரு நாளைக்கு அதை 70,000 மலக்குகள் தவாஃப் செய்வாங்க, தொழுவாங்க. ஒரு நாளைக்கு தொழுதவர் அல்லது தவாஃப் செஞ்சவர் திரும்ப அங்கே வர மாட்டார், திரும்ப அவருக்கு டைம் வராது. அப்படின்னா பாருங்கள், எத்தனை லட்சக்கணக்கான பில்லியன் ட்ரில்லியன் மலக்கெல்லாம் படைச்சிருக்கிறான். ஒரு நாளைக்கு 70,000 மலக்குகள் அதில் தொழுவாங்க, அதை தவாஃப் செய்வாங்க. ஒருக்க தவாஃப் செஞ்சவர், ஒருக்க தொழுதவர் அடுத்த நாள் அவருக்கு டைம் ஒன்று வராது. அப்படின்னா ஒருக்கத்தான் செய்யணும், ஒரு நாளைக்கு ஒருக்கா. அப்படின்னா ஒவ்வொரு நாள் 70,000 எத்தனை கோடி பில்லியன் ட்ரில்லியன் மலக்கள் எல்லாம் படைச்சிருக்கிறான். இதே மாதிரி 1வது வானத்திலேயும் ஒரு காபத்துல்லா இருக்குது, அதுக்கு பேர் பைத்துல் இஸ்ஸா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காபத்துல்லாக்கு சரியாக நேராக பைத்துல் மாமூர் இருக்குது. பைத்துல் மாமூர் அப்படியே கீழே விழுந்தால் சரியாக காபத்துல்லாக்கு மேலே விழும். அப்படின்னா சரியாக நேராக இருக்குன்னு அர்த்தம். அப்போ 70,000 மலக்குகள் ஒவ்வொரு நாளும் அதில் வந்து தொழுகிறாங்க, நுழைஞ்சி தவாஃப் செய்கிறாங்க, தொழுகிறாங்க. அதுக்கு பிறகு எல்லாம் யஊது ஆஹிரமா அலைஹிம், திரும்ப அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. ஹைர். அதுக்கு பிறகு வஸ்ஸக்ஃபில் மர்ஃபூ, உயரமான கூரை மீது சத்தியமாக. சக்ஃப்னா கூரை, மர்ஃபுனா உயரமான. இதுக்கு 2 அர்த்தம் கொடுக்கப்பட்டு கொண்டு, வானம், 2வது அர்த்தம் அர்ஷ். டோப்பில் அர்ஷ் இருக்குது, கீழே அனைத்தும் இருக்குது, அதனால் அர்ஷு மீது சத்தியமாக அல்லது வானத்து மீது சத்தியமாக. வல் பஹ்ரில் மஸ்ஜூர், இது மாதிரி தீப்பிடிச்செறியக்கூடிய கடலை மீது சத்தியமாக. மஸ்ஜூருக்கு பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
ஒரு அர்த்தம் இது கொட்டக்கூடிய கடல், அரிசிக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்குது, அரிசிக்கு கீழே தண்ணீர் இருக்குது, அதுலேருந்து தான் மழை பொழியுது, மேகம் மாதிரி எங்களுக்கு தெரியுது, அதுலேருந்து மழை பொழியுது, அதன் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான். இரண்டாவது அர்த்தம் கடல் மீது சத்தியமாக, அது கியாமத்து நாள் நெருங்கும் பொழுது வைதல் பிஹார் சுஜ்ரத், கடலெல்லாம் நெருப்பு பிடிக்கும், கடலெல்லாம் நெருப்பு பிடிக்கும், அப்போ அந்த கடல் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான். ஹைர், இப்போ இதில் எங்களுக்கு சந்தேகம் வருது, ஏன் இந்த பொருள்கள் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான் அப்படி கேட்டால், ஹாலிக் இருக்கிறானே அவனுக்கு அனுமதி இருக்குது, வேண்டிய மஹ்லூக் மீது தான் சத்தியம் பண்ணுவான். ஆனால் மஹ்லூக் ஹாலிக்கை தவிர வேறு எதை கொண்டும் சத்தியம் பண்ணக்கூடாது, அல்லாஹ் மீது தான் சத்தியம் பண்ணணும். குரான் மீது சத்தியம் பண்ணணும், கலாமுல்லா என்று அடிப்பார், இல்லாட்டி அதுக்கு கூட அனுமதி கிடையாது. காபா மீது சத்தியம் சொல்றது காபாவுடைய ரப்பு மீது சத்தியம்தான். அப்போ வேறு படைப்பினங்கள் மீது உம்மட மீது சத்தியமாக, வாப்பட மீது சத்தியம், அதெல்லாம் கூடாது. சத்தியம் பண்ணா ஹாலிக் மீது, அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் பண்ணணும், மற்றதெல்லாம் சத்தியம் அனுமதி கிடையாது. அப்போ குரான் மீது சத்தியம் பண்ணுறது கலாமுல்லா, அல்லாவுடைய வேதம் என்பதனால தான், இல்லாட்டி அதுக்கும் அப்படி சத்தியம் பண்ணுறதுக்கு கூட அனுமதி இல்லை. ஹைர், அப்போ ஹதீஸில் வருது இன்னொரு கருத்து, நிறைந்த கடல் மீது சத்தியமாக, வல் பஹ்ரில் மஸ்ஜூர், நிறைந்த கடல் மீது சத்தியமாக. இன்னொரு கருத்து, தடுக்கப்பட்ட கடல் மீது சத்தியமாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத்தில் வருது, லைஸ ஃபீ லைலத்தின் இல்லா வல் பஹர் யுஷ்ரிஃபு ஃபீஹா ஸலாஸ மர்ராத் யஸ்தஅதினுல்லாஹ யன்ஃபதிஹ அலைஹிம் ஃபயக்ஃபுஹுல்லாஹு அஸ்ஸ வஜல். ஒவ்வொரு இரவுலையும் 3 தடவை கடல் தாண்டி வரப்பாக்குது பூமிக்கு, சுனாமி வர எல்லா இடத்துல அனுமதி கேட்குது, அல்லாஹு தஆலா தடுக்குகின்றான். ஒவ்வொரு இரவுலையும் 3 தடவை. இன்றைக்கு எங்களுக்கு எப்போ இருக்க தான் வருது, ஆனால் ஒவ்வொரு நாளும் எல்லா இடத்துல அனுமதி கேட்குது, அல்லாஹ் தடுத்து வச்சிருக்கிறான். அப்போ வல் பஹ்ரின் மஸ்ஜூர்னா தடுக்கப்பட்ட அந்த கடல் பூமிக்கு வராமல் வர பார்க்குது, அல்லாஹ் தடுக்கிறான். ஒவ்வொரு நாள் நல்லா வருது, தரை வரையும் வருது, வந்துட்டு திரும்பி போகுது, வந்த அலைகளை திரும்ப உள்ளுக்கு வர வைக்க அல்லாஹ்க்கு முடியும், தாண்டி மக்களுடைய ஊர்கள் அழிக்க வைக்க முடியும். அப்படி வராமல் அல்லாஹ் தடுத்து கொண்டிருக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஆயத்துக்கள் அல்லாஹு தஆலா சத்தியம் பண்ணிருக்கிறான். இதில் மிகப்பெரிய பயங்கரமான சத்தியம் என்ன, அதுக்கு பிறகு சத்தியம் பண்ணி எல்லாம் என்ன விஷயத்த சொல்கிறான்னு சொன்னால், இன்ன அதாப ரப்பிக்க லவாக்கிய, நிச்சயமாக உங்களுடைய ரப்புடைய அதாப் நிகழ்ந்தே தீரும். மா லஹு மின் தாஃபி, அதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் சக்தி கிடையாது, தடுக்கிறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை, யாருக்கும் முடியாது. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய ஆட்சி காலத்தில் இரவில் அப்படியே சுற்றி போய் கொண்டிருக்கிறாங்க, ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறாங்க, மக்களுடைய நிலைமைகளை ஆராயறதுக்காக வேண்டி அப்படியே சுற்றி வந்து கொண்டிருக்கிறாங்க மதீனாவில். அவர் வீட்டுக்கு பக்கத்தால் போகிற நேரம் அந்த வீட்டுக்காரர் தொழுது கொண்டிருக்கிறாரு. அவர் இந்த சூறா ஓதிக்கொண்டிருக்கிறார், வத்தூர் கிதாபி மஸ்தூர் இந்த ஆயத்துக்கள் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டு ஓரத்தில் காது கொடுத்து கேட்குறாரு, இன்ன அதாப ரப்பிக்க லவாக்கி மா லஹு மின் தாஃபி என்று அவர் ஓதினோடனே சொன்னாங்க, கசமும் வரப்பில் காபா ஹக், அல்லாஹுடைய காபாவுடைய ரப்பு மீது சத்தியமாக இந்த சத்தியம் இருக்கிறது நிச்சயமானதை என்று சொன்னாங்க. இந்த வார்த்தைகள் அதற்கு துமருக்கு எவ்வளோ ஒரு மாற்றத்தை உண்டாயிடுச்சுண்டா, இப்போ கழுதலை பிரயாணம் செஞ்சு போய்கொண்டிருந்தவங்க கழுதையிலிருந்து இறங்கி அந்த ரோட்டோரத்தில் மதிலில் கொஞ்சம் சாஞ்சு உட்கார்ந்தாங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு மாதம் வரைக்கும் மக்கள் அவரை நோய் விசாரிக்க வந்து போய் கொண்டிருந்தாங்க. அவருக்கு என்ன நோயின்னு தெரியாது, ஒரு ஜாதி மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி நோயாளி மாதிரி வீட்டில் இருந்தாங்க, ஒரு வேலை செய்யறதுக்கு மனசு இல்லை. ஏன் இந்த அல்லாஹுடைய இந்த வார்த்தைகள் அவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாக்கிச்சுது. இன்றைக்கி நாங்களும் ஓதுறோம் தான், நாங்களும் கேட்குறோம் தான், அர்த்தம் விளங்கினாலும் கூட எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் உண்டாக்குறது இல்லை. என்ன காரணம்? அது எங்களுடைய ஈமானுடைய பலகீனம். அடுத்து அல்லாஹு தஆலா முக்கியமான சில விஷயங்களை சொன்னால் அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். வல்லதீன ஆமனு வத்தபாத்துஹும் ذُرِّيَّتُهُمْ بِإِيمَانٍ أَلْحَقْنَا بِهِمْ ذُرِّيَّتَهُمْ, ஈமான் கொண்டு யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய பிள்ளைகள் சந்ததியினர்களும் அவங்களுடைய ஈமானுடைய விஷயத்தில் ஈமான் கொண்டு அவர்களை பின்பற்றுகிறார்கள். அப்படின்னா தந்தையார் முஸ்லீம் ஈமான்தாரி, பிள்ளைகளும் ஈமானுடைய விஷயத்தில் அவங்க பின்பற்றி அவங்களும் முஸ்லீம்களாக இருக்கிறாங்க, ஆனால் அமல்களில் பலகீனமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُمْ, இவங்களுடைய பிள்ளைகளையும் பெற்றோர்களோட கூட நாங்கள் சுருக்கத்தில் சேர்த்து வைப்போம். வமாலத்னாஹு மின் அமலிஹிம் மின் ஷை, அப்படி நாங்கள் இவங்களுடைய பதவி, இவங்க அந்த சுருக்கவாதி வாப்பமார் உயர்ந்த சுருக்கத்தில் இருக்கிறாங்கண்டா பிள்ளைகள் தாழ்ந்த சுருக்கத்தில் இருப்பாங்க.
இப்போ சொர்க்கவாதி சொர்க்கத்துக்கு போனால் பாப்பார் தன்னுடைய பிள்ளையை காணும், மனைவியை காணும், கவலைப்படுவார். அல்லாஹு தஆலா அந்த கவலையை போக்குறதுக்காக வேண்டி கீழே அந்தஸ்து இருக்கக்கூடிய மகன்மாரையும் மகள்மாரையும் மனைவியையும் அல்லாஹ் அவங்களோட கூட மேலே சொர்க்கத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். அல்லாஹ் சொல்றான், அப்படி நாங்கள் மேலே கொண்டு வரதுனால அவங்களுடைய வமாலத்தினாக மின்னாமலை மின்ஷை, அவங்களுடைய அமல்களை நாங்கள் எந்த குறை உண்டாக்க மாட்டோம். அடுத்து இன்னொரு சந்தேகம் ஒன்று வரும். அப்படின்டா வாப்பா சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, பிள்ளைகள் நரகத்துக்கு போயிட்டாங்கடா, அப்போ வாப்பாவையும் சேர்த்து நரகத்துக்கு எடுப்பாங்களா? அப்படி இல்லை. குல்லும்ரி பிமா கஸப ரஹீன், ஒவ்வொருத்தரும் பாவம் எந்த பாவங்கள் அவங்க செஞ்சிருக்கிறாங்களோ அதோட கொள்கப்படுவாங்க. அதனால மற்றவங்களுக்கு தண்டிக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் எவ்வளோ பெரிய கிருபையாளன் பாரு. நன்மை குறைய செஞ்ச மக்களை அல்லாஹு தஆலா உயர்த்தி வைக்கிறான். பாவம் செஞ்சதுக்காக வேண்டி மேலுள்ளவங்களை கீழே அல்லாஹ் கொண்டு வர மாட்டான். அல்லாஹ் இரக்கமுள்ளவன். இவ்வாறு செய்கிறதை அந்த பெற்றோருடைய கண் குளிர்ச்சி அடைகிறதுக்காக வேண்டி பெற்றோர்களின் மூலமாக பிள்ளைகளுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிது. அவங்களுடைய அமல்களின் காரணமாக பிள்ளைகள் ஈமான்தாரிகளாக இருந்தால், ஈமான் இல்லாதவங்க காஃபிர்களாக இருந்தால் ஒரு நாள் அவங்களுக்கு சொர்க்கம் போக முடியாது. ஈமானோட மௌத்தாக இருந்தால் அமலுடைய பலகீனத்தெல்லாம் மன்னிச்சு அவங்களோட கூட சேர்ப்பான். அதே நேரத்தில் பெற்றோருக்கு பிள்ளைகளுடைய துவா வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். அப்போ ஆண்களுக்கு இந்த பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் எப்படி கிடைக்குதுன்னா, இவங்களின் மூலமாக அவங்க சொர்க்கத்தில் அந்தஸ்து உயர்த்தப்படுறாங்க. இதே மாதிரி அவங்களுக்கு பிரயோஜனம் பிள்ளைகளுடைய துவா மௌத்துக்கு பிறகு வந்து கொண்டிருக்கும். அவங்க சொர்க்கத்தில் நிறைய பாக்கியங்களை பார்ப்பார். இன்னல்லாஹ் யர்ஃபல் தரஜத லில் அப்தி ஸாலிஹ் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதியோட அந்தஸ்து சொர்க்கத்தில் கூட்டுவான். அப்போ கேட்பார், யா ரப்பி அன்னா லி ஹாதா, இது எப்படி எனக்கு கிடைச்சிதுன்னு கேட்பார். அல்லாஹ் சொல்றான், பி இஸ்திக்ஃபாரி வலதிக லக், உன்னுடைய பிள்ளை உனக்கு செஞ்ச இஸ்திக்ஃபாரின் காரணமாக உனக்கான துவா செஞ்சாரு, அதனால் உன் அந்தஸ்தை நான் கூட்டுகிறேன் அல்லாஹ் சொல்லுவான். அது ஒரு பாக்கியம். இவங்களுக்கு அல்லாஹு தஆலா இவருடைய அமலின் காரணமாக அவங்களுடைய பிள்ளைகளை சொர்க்கத்தில் எல்லாம் ஒன்று சேர்த்து வைப்பான். அல்லாஹு தஆலா எங்களையும் உயர்ந்த சொர்க்கத்தில் குடும்பம் சகிந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹ்.